பாடசாலையில் எப்படி பாடம் நடக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு முயற்சி, எப்படி பாடம் சொல்லித்தருதுன்னும் அதை குழந்தைகள் எப்படி கிரகிச்சுக்கிறான்னும் அதை லோகத்துக்கு காட்டுறதுக்காக ஒரு முயற்சி. காட்டுறதுக்கான உத்தேசம் என்னன்னாக்க, பாடசாலையில் படிக்கிறதுல அதில் இருக்கிற ஒரு வைபவம் அது என்னது, அதனால கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா அது என்னதுன்னு காட்டுறதுக்காக பண்ண முயற்சி. அதை பற்றி முதல்ல பேசிக்கணும் அப்படின்னு நினச்சின்றது. ஆனால் 2 ஆச்சாரியர்களாலையும் அது நன்னாவே விளக்கப்பட்டது. இதனால் பாடசாலை கல்வி அப்படிங்கிறதுல எப்பேற்பட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்க முடியும் அப்படின்னாக்க, முக்கியமாக பாட்டிலாச்சாரியார் முதல்ல சாதிக்கும் போது சொன்னார், முதல்ல பயம்ங்கிறது இல்லாமல் இருக்கணும். குருகுலம் அப்படின்னாக்க பயம் பாடம் கேட்குறவாளுக்கும் இருக்கக்கூடாது, பாடம் சொல்கிறவாளுக்கும் இருக்கக்கூடாது. எந்த அம்சத்தில்னாக்க சாஸ்திர விஷயத்தில் பயம் இருக்கணும். ஆனால் வேறு ஏதோ ஒரு விஷயம், இந்த லோக லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயம், இவ்வளோ மார்க் வாங்கணுமே, இந்த மார்க்குக்காக நாம் இவ்வளோ படிக்கணுமே, இந்த கணக்கு இருக்கக்கூடாதுங்கிறது சொன்னார். அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இப்போ ஒரு பாடசாலையில் படிக்கிற நம்மளுடைய வழிமுறை கல்வி அப்படிங்கிறது ஏதோ ஒரு உத்தேசியமாக வச்சிருக்கு அப்படின்னாக்க, எங்களுடைய குருகுலத்தினுடைய அந்த வித்யா அமிர்தம் அஷ்ணுதே அப்படின்னு இது உபனிஷத் வாக்கியம். இந்த உபனிஷத் வாக்கியத்தினால் என்ன சொல்லப்படுறதுனாக்க, வித்யா உபனிஷத் வாக்கியத்தில் அந்தந்த பிரகரணத்தில் ஒரு அர்த்தம், ஆனால் பொதுவாக ஒரு செய்தியை சொல்கிறதாகவும் இருக்கும். இங்கே வித்யா அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வித்யை அதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னாக்க, நம்மளை அது லிபரேட் பண்ணணும். நாம் இருக்கிற கஷ்டத்திலிருந்து விமோச்சனம் எதுலேருந்து ஏற்படுறதோ அதுக்கு வித்யைன்னு. நாம் எவ்வளோ விபரீதமாக வச்சுருக்கோம்னு இப்போ தெரியறது. நம்மளுடைய படிப்பு எப்படி இருக்குனாக்க, இப்போது நம்மளுடைய குழந்தைகள் வெஸ்டர்ன் எஜுகேஷனை நான் தப்பு சொல்ல வரல, அது சொல்லி கொடுக்கப்படுற ரீதி, நாம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நிச்சயமாக அது சோதனீயமாக தான் இருக்குது. அதை நாம் ஏதோ திருத்த வேண்டியதாக இருக்குது. இங்கே நம்ம கிட்ட திருத்தணும்னாக்க எந்த மாதிரி திருத்துறதுன்னு ஆலோசனை பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே நம்மளுடைய வழிமுறை கல்வி எப்படி இருக்கோ அதுபடியே நடந்தாலே போதுங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் எப்படி நடக்கிறதுங்கிறத காட்டலாம் அப்படிங்கிறதுல அதில் முக்கியமாக ஒரு அட்வான்டேஜ் நேச்சுரலாகவே இருக்குது இந்த கல்விக்கு. அதுவும் ஆச்சாரியால் சாதிச்ச மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ, ஒரு டீச்சருக்கு 100 ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லாமல் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா அதுக்கு ஒரு டீச்சர் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோவே கம்மியாக இருக்குது. அந்த அட்வான்டேஜ் ஆனது யூஸ் பண்ணவும் படுறது. அந்த அட்வான்டேஜ் நேச்சுரலாக இருக்குது. அது யூஸாகவும் ஆறுது. அது எப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்காக ஒரு முயற்சி. அது பாடம் முதல்ல நடக்கும். அந்த பாடம் எப்படி நடக்கிறதுங்கிறத காமிச்சிட்டு அதுக்கு மேலே பாடம் முடிஞ்ச உடனே குழந்தைகள் சிந்தனை பண்ணுறதுங்கிறதும் குருகுலத்திலேயே நடக்கும். அப்போ அந்த குழந்தைகள் எப்படி சிந்தனை பண்ணுறா அப்படிங்கிறதையும் காட்டுறதுக்காக ஒரு இது. பாடம் சுலபமான, எப்போவுமே சாஸ்திர பாடம்ங்கிறது சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயங்கள் லோகத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களாகவே இருக்கும். அப்போ ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இங்கே சொல்லித்தரப்போகிறது. என்னதுனாக்க டெஃபனிஷன்னு நாம் அது வெஸ்டர்ன் சயின்ஸாக இருக்கட்டும் எதில் வேணா இருக்கட்டும் டெஃபனிஷன் வச்சுட்டு இருக்கோம். அந்த டெஃபனிஷன்னா அது எப்படி இருக்கணும், லக்ஷணம்னு அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில். லக்ஷணம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி ஒரு பாடம். இது ஆரம்ப கல்வியாக இருக்கும் இங்கே. அதே இந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரா மாதிரி வச்சு ரீதியா வயம் து லக்ஷணஸ்ய விஷயே பஷ்யாமः. லக்ஷணம் நாம கிம் இதி ஜாनीमः. லக்ஷணம் இதி ஆபாததः பவந்தः जानन्ति. லக்ஷணம் நாம கிம் பிரதமம் கஸ்யசித் வஸ்துனः ஞானம் அபேட்சிதம் சேத் யஹ தாதृश ஞானரஹிதः புருஷः சஹ पृच्छति ज्ञानवन्तं किमिति पृच्छति वह घटः नाम कः इति पृच्छति. तथा पृष्टं चेत् किञ्चित् उत्तरं भवति खलु, तदेव उत्तरं लक्षणमिति भवति. तदुत्तरं किं भवति, सः किं वदति, ओहो घटः नाम कश्चन पदार्थः यस्य तावत् ग्रीवा अस्ति, शङ्खस्य यथा ग्रीवा तादृशग्रीवा अस्ति, यस्य उदरं तावत् किञ्चित् बृहदस्ति, तादृशवस्तु दृष्टं खलु, तादृशवस्तु एव घटः इति प्रतिपाद्यते. तर्हि इदमेव शास्त्ररीत्या वक्तव्यं चेत् तत्र एवं वदन्ति, तत्र घटस्य लक्षणं कम्बुग्रीवादिमत्वं. कम्बुग्रीवा नाम उक्ता एव ग्रीवा कम्बुग्रीवा इति उच्यते. कम्बुग्रीवा एवं पृथु उदरः इत्यादि गुणवत्वमेव घटस्य लक्षणम् इति वदन्ति. एतादृशं लक्षणमिति किञ्चित् भवद्भिः इदानीं लोकव्यवहारात् ज्ञातम्. इदमेव लक्षणमिति नाम अद्य ज्ञायते.
खलु ततः परं लक्षणं नाम ततः केन रूपेण भाव्यं तस्य के गुणाः के दोषाः इति दोषाः ज्ञायन्ते इति चेत् दोषशून्यत्वमेव गुणाय भवति तर्हि के दोषाः इति कथ्यते कः दोषः एकः दोषः भवति लक्षणं किञ्चिदुक्तं चेत् तत् तावत् सर्वेषु लक्षणेषु तेन स्थेयमस्ति तस्य स्थितिः सर्वेषु लक्ष्येषु स्यात् तर्हि घटस्य लक्षणमुच्यते घटस्य लक्षणमिति उक्त्वा तत् केषाञ्चिदेव घटानां भवति चेत् तद्दोषाय तद्वदेव घटस्य लक्षणमिति इदमुच्यते घटस्य लक्षणं किं भवतु इदानीं रक्तरूपवत्वम् इति घटस्य लक्षणमुच्यते तत् कथं भवति इति चेत् तत् अन्येषामपि भवति खलु घटस्य लक्षणमुक्तम् इति चेत् इदं पटानामपि भवति तर्हि अतिव्याप्तिः इति दोषः अपरोपि दोषः अस्ति खलु इदानीं कः दोषः अस्ति इदानीं घटस्य लक्षणमुक्तं रक्तरूपवत्वम् इति अतिव्याप्तिः इति एकः दोषः कः अलक्ष्येपि यस्य लक्षणमुच्यते तत् लक्ष्यमिति कथ्यते अलक्ष्ये लक्ष्यभिन्नेपि अयम् इदं लक्षणं तु अस्ति रक्तरूपं तु अन्येषां पटानामपि अस्ति इति कृत्वा अतिव्याप्तिः दोषः अपरः दोषः कथितः कः दोषः लक्ष्ये सर्वत्र लक्षणेन भाव्यमिति तथा अस्ति वा अस्य सर्वत्र लक्ष्ये घटेषु सर्वत्र रक्तरूपमिति अस्ति वा नास्ति तर्हि कथं भवति तस्य दोषस्य अव्याप्तिः इति नाम अव्याप्तिः इति अपि अस्य अस्ति अतिव्याप्तिरित्यपि अस्ति एतादृशदूषणशून्यं भवति इतोपि महदेकं दूषणमस्ति लक्षणं घटस्य पृष्ठम् इति चेत् कश्चन वदति घटस्य लक्षणं वा तन्तुजन्यत्वम् इति कश्चन वदति इदम् उपहास्यं तत् तन्तुजन्यत्वं कथं घटस्य लक्षणं एकोऽपि घटः तन्तुजन्यः नास्ति तर्हि तत्र इदं तन्तुजन्यत्वम् इति घटस्य असम्भविधर्मः इति कृत्वा सः दोषः उच्यते असम्भवः इति अव्याप्तिः इति एकः दोषः अतिव्याप्तिः इति अपरः दोषः असम्भवः इति दोषः त्रयः दोषत्रयरहितत्वम् इति एव लक्षणस्य लक्षणं गच्छति कथमस्ति इदं दूषणत्रयं तु न स्यात् तादृशः धर्मः लक्षणमिति इदानीं लक्षणं नाम किम् इति अवगतम् इदानीं भवन्तः किं कुर्वन्तु लोके प्रसिद्धानां वस्तूनां परिदृश्यमानानां वस्तूनां लक्षणं चिन्तयन्तु किञ्चित् चिन्तयन्तु इदं लक्षणं भवितुमर्हति वा इत्यपि भवन्तः आलोचयन्तु आलोच्य तावत् त्रयाणां चतुर्णां वा लिखित्वा स्थापयन्तु இப்போ அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கு லட்சணம்னா என்னது அது எப்படி இருக்கணும் லட்சணம்னா டெஃபினிஷன் அந்த டெஃபினேஷன் எப்படி இருக்கணும்னாக்க எதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறோமோ அதில் அது இருக்கணும் அது எல்லாத்துலேயும் இருக்கணும் ஒரு ஒரு பானைன்னா என்னன்னு சொல்கிறோம்னாக்க இருக்கிற எல்லா பானையும் அப்படி தான் இருக்கணும் பானையை தவிர்த்து வேற ஒன்று அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்துருச்சுனாக்க அதை பார்த்து கூட ஓ இது பானைன்னு நினச்சிப்பான் கேட்குறவன் அப்போ டெஃபினேஷன் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு மேல் அவள் சிந்தனம் இதை பண்ணுறது அப்படின்னு சிந்தனம் செய்யறது அவ பாடம் சொல்ல முடிஞ்சனே அவளே சிந்தனம் பண்ணுவா இந்த விஷயமா பண்ணுங்கோ இந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு அது ரீதியில் அவ சிந்தனம் பண்ண போறா அதை நாம பார்க்கலாம் कस्य लक्षणं चिन्तयामः घटस्य तत्तु आचार्यैः उक्तमेव खलु अन्यत् किञ्चित् चिन्तयामः गोः न खलु तत् पुरतः दृश्यते गोः पुरतः नापि दृश्यते चेत् लक्षणं चिन्तयितुं शक्यते एव अस्तु परन्तु मया कस्मिंश्चित् पुस्तके दृष्टं तस्य लक्षणं शासनादिमत्वमिति किं दृष्टं न तु सम्यक्तया अवगतं भवतु अन्यस्य लक्षणं चिन्तयामः मनुष्याणां लक्षणं चिन्तयामः मनुष्याणां लक्षणं कुतः चिन्तनीयं ते तु पुरतः ते तु परिचिताः एव खलु अस्तु भोः तथापि अस्माकम् अभ्यासाय भवति अस्तु द्विपादम् इति तस्य लक्षणं भवतु कथं मनुष्याणां द्वौ पादौ स्तः तदा द्विपादस्य असम्भवदोषः न भवति आम् एकस्मिन् लक्ष्ये अस्ति चेदलम् इदं तु सर्वेषु लक्ष्येषु वर्तते इति कृत्वा असम्भवः अवश्यं न भवति वानरादिषु अपि पादद्वयं वर्तते एवं च पक्षिणः अपि अस्तु भोः तेन किम् तेन दोषः अलक्ष्येषु मनुष्यभिन्नेषु तत् लक्षणं वर्तते
आचार्यैः उक्तं खलु तस्य नाम किम्? आमाम् अतिव्याप्तिः। नाना भोः अव्याप्तिः। अनवो अतिव्याप्तिः एव। अव्याप्ति तदा भवति यदा लक्षणं केषुचित् लक्ष्ये एव वर्तते। इदानीं तु तथा नास्ति, अतः अतिव्याप्तिः एव। तर्हि तदपि भवति यतोहि केषाञ्चित् मनुष्याणां द्वौ पादौ न स्तः। आं भोः, केषाञ्चित् एकमपि नास्ति, सर्वत्र सर्वदा यानेनैव गच्छन्ति। भोः, यानपर्यन्तं वा अहं पद्भ्यां गच्छामि खलु, तेन तुष्यताम्। अस्तु भोः, तत्तु लक्षणस्य एव दोषौ स्तः, अन्यत् चिन्तयामः। एवं वस्त्रत्वम् इति? वस्त्रत्वं तु मार्जाराणाम् अस्ति, ते अपि वस्त्रं धरन्ति इति मया इण्टर्नेट् मध्ये दृष्टम्। तत्र स्वयत्नेन वस्त्रधृतत्वं नास्ति, अतः तत् ते स्वयमपि वस्त्रं न धरन्ति, अतः न वक्तुं शक्यते। शिशूनां नास्ति खलु, शिशवः सर्वे गत्वा स्वयं वस्त्रं धरन्ति वा? तत्र धार्मिकत्वं नास्ति, अतः मार्जाराणाम् एतत् लक्षणं नास्ति एव खलु। धार्मिकत्वम् इति कथं लक्षणं भवति? तत्र तु अवश्यम् असम्भवदोषः अस्ति। कस्मिन् युगे अस्ति भवान्? अस्तु, बुद्धिमत्वम् इति लक्षणं भवतु। अतिशयितबुद्धिः मनुष्याणाम् अवश्यम् अस्ति खलु। भोः, तत्तु रामाभिषेके अव्याप्तिदोषः भवति खलु। अस्तु भोः, अहं तु लक्ष्यो मनुष्यः, भवान् तु तदपि न। अस्तु भोः, समापयामः, शीघ्रं चिन्तयन्तु। भवतु, धनलोलुपत्वं तस्य लक्षणं भवितुमर्हति खलु। सत्यं, परं सज्जनानां नास्ति एव, अतः अव्याप्तिः। अस्तु, तथापि कुतः दोषे दृष्टिः? गुणं पश्यामः, तथापि धार्मिकत्वं सज्जनानाम् अस्ति इति न व्याप्तिः। परन्तु इतरेषु सर्वेषु अव्याप्तिः। क्लेशो नास्ति, धार्मिकवृत्तिजातिमत्वम् इति अस्तु लक्षणं। वयमपि सद्भिः सजातीया खलु। रामे अतिव्याप्तिः भवति, देवादिषु च। देवादिषु वा? अस्तु, तर्हि तद्भिन्नत्वं योजयामः, न तु तस्मिन् तद्भेदः। सत्यम्, आदौ एव चिन्तनीयमासीत्। देवादिभिन्नत्वे सति धार्मिकत्वम् इत्येव लक्षणं लिखामः। समयः जातः। अस्तु अस्तु, चलामः। भवतु। திரும்ப சம்ஸ்கிருதம் தெரியாதவாளுக்கு அவள் என்ன சிந்தனை பண்ணாங்கிறதையும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். எதுக்கு லக்ஷணம் யோசிக்கணுங்கிறது அவள் தான் முடிவு பண்ணிட்டான். மனுஷியாளுக்கு நாம் லக்ஷணம் சொல்லலாம், மனுஷியாளுக்கு லக்ஷணம்னாக்க அது எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதையும் ஆலோசனை பண்ணி சரி சொல்லுவோமே அப்படின்ட்டு இது சொல்லலாமா, இது லக்ஷணமாக இருக்க முடியுமா? 2 கால் இருந்தால் மனுஷன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவள் இப்போதான் கேட்ட சில கான்செப்ட்ஸை அதையே அப்ளை பண்ணி பார்க்குறான். 2 கால் இருக்குன்னு மனுஷன்னாக்க பக்ஷி கூட தான் 2 கால் இருக்கு, அப்போ அவனும் மனுஷன் ஆயிடுவான். அதிவியாத்தின்னு தோஷம் இப்போ தெரிஞ்சுட்டா அது ஆயிடுமேன்னு யோசிக்கிறான். இதெல்லாம் அவளே அப்ளை பண்ணி பார்த்து மேலே மேலே யோசிச்சு அவ ஒரு லட்சணத்துக்கு வரா. இந்த லட்சணத்துக்கு அவ வரணும்னு அவகிட்ட நாம சொல்லலை, இதுதான் நீ லட்சணம் சொல்லணும்னு. இது நீங்க வாசி பார்த்துக்கலாம். வெஸ்டர்ன் எஜுகேஷன் எப்படி இருக்குனாக்க இந்த ஆன்சர் நீங்க கொண்டு வரணும்னு சொல்லியாச்சு, அதை இப்படிதான் கொண்டு வரணும்னு சொல்லியாச்சு, ப்ராப்ளம் இதுதான்னு சொல்லியாச்சு. அப்போ குழந்தைகளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கு. இங்க என்னக்கா குழந்தைகளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு இடம் இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கிரியேட்டிவிட்டி ஆச்சாரியால் சொன்ன மாதிரி அந்த கியூரியாசிட்டிக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா கியூரியாசிட்டி இல்லாதவனுக்கு நாம் போதத்தை சம்பாதிக்கவே முடியாது, பசி இல்லாதவனுக்கு சாப்பாடு போட முடியாது. அதே மாதிரி அந்த கியூரியாசிட்டி இல்லாதவளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கவே முடியாது. குழந்தைகள் கியூரியஸாக இருக்கும்போது ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது இப்படி கேட்கக்கூடாதுன்னே சொல்லாம இந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு அது குழந்தைகளுக்கு தெரியணும். அந்த மாதிரி போதனம் பண்ணுறது நம்மளுடைய இதுன்னு அந்த வகையில் இருக்குங்கிறத பிரதர்ஷனம் பண்ணுறதுக்காக இந்த நிகழ்ச்சி. தன்யவாதா. இதுக்கு மேலே மகோதய, இதுக்கு மேலே இப்போ ஒரு சாஸ்திர விஷயமா, சாஸ்திரத்தை இந்த காலத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த காரியக்கிரமத்தை ஏதோ ராமசுவாமி மகோதயா அவரே இங்கே சாஸ்திரம் படிக்கிறவர் இங்கே தங்கி படிக்கிறா, பல இடத்துல இருந்து படிக்கிறா. அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு பரீட்சை எழுதி முடித்தோடனே நாங்கள் அவளுக்கு ஒரு அமௌண்ட்டாக கொடுக்குறோம்.
அப்போ தான் எல்லாம் முடிச்சு மகா பரீட்சை முடிச்சுன்னு கிடையாது, ஒவ்வொரு பரீட்சை முடிச்சதும். இதுலேயும் 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது இப்போ வித்வான்களுக்கு நடுவுலையே. இது கொடுக்கறது நல்லதா கொடுக்காம இருக்கிறது நல்லதா அப்படின்னு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரு மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதை வந்து பண்ணுறதுக்காக இது வரைக்கும் 4 பேர் எழுதியிருக்கா. அந்த 4 பேரை நான் வந்து கூப்பிட்டு மணித்ரா சாஸ்திரிகள், தேவநாதன் ஆச்சாரியாவுக்கு நமஸ்காரம், அவர் வந்திருக்கார். அப்புறம் தேவதத் பாட்டில், 3 பேரையும் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நான் விண்ணப்பிச்சுக்கிறேன். அப்புறம் நரஹரி நியாயசாஸ்திரத்தில் படித்து சில பரீட்சைகள் எழுதியிருக்கான். நரஹரி. அடுத்தது ஜெயபிரகாஷ் வியாக்கரண சாஸ்திரத்தில் படித்து சில பரீட்சை எழுதியிருக்கான். அப்புறம் சங்கர நாராயணன் நியாயத்தில் ஒரு பரீட்சை. பாட்டில் மகோதயா மணித்ரா சாஸ்திரி. இப்போ வந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது பல பேருக்கு பல கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த இதில் எப்படி நடக்கும், என்னோடய குழந்தை இந்த வழிக்குள்ளே வந்தால் எந்த மாதிரி நடக்கலாம், இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பல பேருக்கு பல கேள்விகள் இருக்குது. அதுக்கு வந்து நான் 2-3 பேரை கூப்பிட்ருக்கேன். ஆச்சாரியா வந்து ஸ்காலராக இருந்து அதனால் அதில் சமன்வயம் படுத்தி எல்லாத்துக்கும் கரெக்டாக ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுக்கறதுக்கு நான் கேட்டுக்கிறேன். ஜெயராமன் மகோதயா, சங்கர் ராம சர்மா, கார்த்திக் வைத்தியநாதன் அதை மாடரேட் பண்ணுறதுக்கு வருது கேட்டுக்கிறேன்.